சூப்பர் ஸ்டாருங்கிற வார்த்தை எழுதினாலே பிஆருங்கிற வார்த்தை எழுதினாதான் அந்த வார்த்தை முழுசா இருக்கும். அதான் படத்துல காட்டுறாரு. நல்ல மாஸ் சீன்ஸ் சொல்லிட்டு நிறைய பண்ணியிருந்தாங்க. ரோபோட் கையிலாச்சு அடிச்சாங்க, நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. நான் எப்பவுமே சொதப்பிடுவாருன்னு நினைச்சேன், பட் நல்லா இருந்தது. சீமானோட ஃபன் அல்ட்ரா. சீமான் தான் ஹீரோவே படம் அந்த மாதிரி இருக்கும். இது பாருங்க. இந்த படம் வந்து ஆக்சுவலாக 2025 வர வேண்டிய படம். லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வந்திருக்கு. 2040 எப்படி காதல் இருக்குன்னு சொல்ல வர்றாரு. ஆப்பெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, ஆர்ட் மூலம் தான் காதல் வருங்கிறார் பெரிய பிரகனார். எல்லாமே நல்லா தான் இருக்குது ப்ரோ. வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணுறதுக்கு நல்லா தான் இருந்தது. இவர் முக்கியமாக விக்னேஷ் சிவன் அவரோட கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியில் வந்து ஒரு ஜாலியாக எமோஷ்னலாக ஒரு படம். 400 ரவுடி தானுக்கு அப்புறம் இப்போ ஒரு நல்ல படம் பார்க்குற மாதிரி. நல்ல படம் மீன்ஸ் எப்படி 400 ரவுடி தான் மாதிரி இருக்காது, தனி பேஸ் ஒரு புதுசாக இருக்குது, அவ்வளோதான் ஃபீல். லாஸ்ட்டில் எடுத்துகிட்டு போனதை விட வந்து நல்லா தான் இருந்தது ப்ரோ. கன்வின்சிங்காக தான் இருந்தது. லாஸ்ட்டில் வந்து முடிகிற போது கூட எனக்கு இந்த ஆப் வேண்டாம் அந்த மாதிரி நீங்கள் பாருங்கள், பார்த்தா தான் தெரியும். இது சொல்லிட்டு இருந்தார். சாங்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு ப்ரோ. எல்லா சாங்ஸும் நல்லா இருக்கு. அனிருத் அவரோட பெஸ்ட்டை கொடுத்துருக்காரு. இவ்வளோ நாள் வெயிட் பண்ணி இப்போ ப்ளே பண்ண பாட்டு, அவர் ஸ்டார்டிங்கில் பண்ண பாட்டு ஆக்கோ, அந்த பாட்டு கூட நல்லா தான் இருக்கு. இந்த படத்தோட பார்க்கும்போது நல்ல ஃபீலாக தான் இருக்கு. இருக்காரு, சாரா இருக்காரு, யோகி பாபு இருக்காரு, இவர் விடிவி கணேஷ் இருக்காரு. அந்த மாதிரி ஒரு கேரக்டர்லாம் இருக்கு. இவங்க அந்த கௌரி சார் கூட இருக்காங்க. அவங்களும் நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாருமே ஒரு கேரக்டருக்கு கரெக்டாக தான் பண்ணியிருக்காங்க. எனக்கு வந்து என்ன சீமான் சார் ரோல் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ப்ளஸ் வந்து அனிருத் வந்து ரோபோட்டுக்கு வந்து வாய்ஸ் கொடுத்துருந்தாரு, அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ப்ரோ. ப்ளஸ் வந்து எஸ்எஸ்வர் எங்கெங்கெல்லாம் வராரோ ஃபேன்ஸ் வந்து சிரிச்சுட்டே தான் இருக்காங்க. நல்லா இருந்துச்சு படம். ஸ்டோரி வைஸ் வந்து இல்லை ப்ரோ, ஸ்டோரி வைஸ் வந்து கைண்ட் ஆஃப் லவ் டு டே மாதிரினா, பட் ஆனால் வந்து இது வந்து டிஃப்ரெண்டான ஸ்க்ரீன் பிளே. ஸ்டோரி வந்து திட்டத்தட்ட லிட்ரலி ஒரே ஸ்டோரினா, பட் ஆனால் வந்து வேற ஸ்க்ரீன் பிளே ட்ரீட்மெண்ட்டு நல்லா இருந்துச்சு படம். எல்லாம் கீர்த்தி செட்டி வந்து ஓகே, பிஆர் நல்லா பண்ணியிருந்தாரு. விக்கில ப்ரோ, எனக்கு விக்கி சார் படம் பார்க்கறதோட பிஆர் படம் பார்த்த மாதிரி இருக்குது. சாங்ஸ்லாம் வேற பிளாஸ்ட் ப்ரோ. அனிருத்தோட இப்போ அதான் சொல்கிறேன் நான், அனிருத் இல்லைன்னா எந்த படமே இப்போ இருக்க மாட்டேங்குது, அந்த மாதிரி தான் இருக்குது. நல்லா இருந்துச்சு. எல்லாமே நல்லா இருந்துச்சு ப்ரோ. சூப்பராக இருந்துச்சு ப்ரோ படம். கண்டு நல்லா இருக்கு. 2040 நடக்கிற எடுத்துருக்காங்க, நல்லா இருக்குது. என்ன கொஞ்சம் லேக் இருக்குது, ஸ்லோவாக இருக்குது படம், அவ்வளோதான். ஸ்லோவாக போகுது படம் 2040. ஸோ 2040 பார்க்கலாம் படத்தை, அந்த மாதிரி இருக்கு. ஸ்லோவாக இருக்கு. மற்றபடி கண்டென்ட் நல்ல கண்டென்ட், ஸ்லோவாக இருக்கு. நல்லா இருக்கு. ஃபுல்லாக ஓவரால் பார்த்தா மூவி ஒரு வாட்டி பார்க்கலாம், அவ்வளோதான். நிறைய சீமானோட ஃபன் அல்ட்ரா. சீமான் தான் ஹீரோவே படம் அந்த மாதிரி இருக்கும். இது பாருங்க. ஒரு மாதிரி ஃபியூச்சரிஸ்டிக்கா எடுக்கிறேன் ஏதோ பண்ணியிருக்காங்க, நல்லா தான் இருக்கு. பார்க்கல வருது. நல்லா சொல்றேன்னா சூப்பர் ஸ்டாருங்கிற வார்த்தை எழுதினாலே பிஆருங்கிற வார்த்தை எழுதினாதான் அந்த வார்த்தை முழுசா இருக்கும். அதான் படத்துல காட்டுறாரு. நல்ல மாஸ் சீன்ஸ் சொல்லிட்டு நிறைய பண்ணியிருந்தாங்க. ரோபோட் கையிலாச்சு அடிச்சாங்க, நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு பார்க்கும்போது. எப்படி நல்லா இருந்துச்சு, ஜாலியாக இருந்துச்சு. டைரக்ஷன் வைஸ் அவர் என்ன கொஞ்ச நாள் எடுத்த படம் மாதிரி தான் இருந்துச்சு. ஓகே, ஸ்டோரி டீசெண்டாக இருந்துச்சு. எடுத்துகிட்டு போனது ஒரு மாதிரி ஜாலியாக எடுத்துகிட்டு போனாங்க, அவ்வளோதான். அவங்களுக்காக தான் படத்துக்கே, சீமான், சூர்யா, அனி அவங்களுக்காக தான் படத்துக்கே வந்தோம். நல்லா இருந்துச்சு. சாங்ஸ் தான் 10 வருஷத்துக்கு முன்னாடியே கேட்டாச்சே, தெரிஞ்ச ஓகே. நல்லா இருந்துச்சு. புல்ஸோட வந்து பார்க்கலாம். ஆனால் மோஸ்ட் ஃபேவரட்னா சீமான் தான் ப்ரோ. சீமானுக்காகவே வந்து பார்த்தேன் ப்ரோ. சத்தியமாக நல்ல படம்னா சீமானுக்காக தான் நான் வந்து பார்த்தேன். நான் அதுக்காக மட்டும்தான் வந்தேன். ஸ்டோரி டீசெண்டாக இருந்தது. ஆனால் ஃபியூச்சரிஸ்டிக்காக இருக்கிறதுனால மோஸ்ட்டாக யாரும் ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. ஆனால் கப்புள்ஸ் மோஸ்ட் ப்ரிஃபர் பண்ணுவாங்க, நம்பிக்கை இருக்கு ப்ரோ எனக்கு. ஸ்டோரி நான் பிடிச்சிருக்கு ப்ரோ. பிரதீப் ஆக்டிங் கூட ஓகே, நல்லா தான் இருந்தது. சாங்ஸ் ஹிட் ஆயிடும் ப்ரோ. எல்லா சாங்குமே ஹிட் ஆகிடும். எல்லா சாங்குமே கண்டிப்பாக ஹிட் ஆகிடும். சீமான் தான் ப்ரோ ஃப்ரேமே. சீமான் தான் ஃப்ரேமே. ஓகே ப்ரோ. ஓகே ஓகே ப்ரோ, இது சொல்றதுக்கு இல்லை ப்ரோ. ஓகே ஓகே, நல்லா இருந்துச்சு. என்ன மாதிரி மூவி எப்படி போகுது உங்களுக்கு? ஓகே ப்ரோ, என்ன சொல்றதுன்னு தெரியல. எப்படி பண்ணியிருக்காரு?
ஓகே அவருக்கு என்ன வருமோ அதை பண்ணியிருக்காரு ப்ரோ. இல்ல என்ன மாதிரி ஸ்டோரி என்ன மாதிரி இருக்கு, நீங்க என்ன எதிர்பார்த்தீங்க, என்ன இல்ல மிஸ் ஆச்சுன்னு நினைக்கிறீங்க? எது எதிர்பார்த்து வந்தோமோ அதுதான் இருக்கு. ஓகே ப்ரோ, டீசெண்டாக இருக்கு. 2040 அந்த மாதிரிலாம் நல்லா இருக்கு. விஷுவலாக நல்லா இருக்கு. விஷுவல் நல்லா இருக்கு. ஓகே. ஸ்டோரி வைஸ் எப்படி போகுது படம் உங்களுக்கு? ஓகே ப்ரோ, நாட் பேட். விக்கி டைரக்ஷன் எப்படி இருந்துச்சு? எப்பயும் போல எப்படி இருக்குமோ அப்படிதான் இருந்துச்சு. பெருசா ஓகே, ஒரு வாட்டி பார்க்கலாம். நல்லா இருக்கு, என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். அதே கரெக்ட் சீமான் அந்த மாதிரி அடிச்சிருக்காங்க, அவ்வளோ பண்ணிருக்காரு. நல்லா தான் பண்ணியிருக்கு. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. டிஃப்ரெண்ட் லவ் ஸ்டோரி, குட். சாங்ஸ் நல்லா இருந்துச்சு, மூவியுமே சூப்பராக இருந்தது. லவ்ல என்ன காமிச்சிருக்காங்க படத்துல? நல்லா நீட்டாக காட்டியிருந்தாங்க. இட்ஸ் ஸோ நைஸ். எல்லாருமே ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். பிரதீப் எப்படி பண்ணிருக்காரு? அவர் எப்பவும் போல சூப்பராக பண்ணியிருந்தாரு. விக்கி டைரக்ஷன் எப்படி சொன்னாங்க? நல்லா இருந்துச்சு. நான் எப்பவுமே சொதப்பிடுவாருன்னு நினச்சேன், பட் நல்லா இருந்தது. சாங்ஸ்லாம் கேட்கும்போது எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருந்தது. ஆஸ் யூஷுவல். எஸ். லோ கான்செப்ட் நல்லா இருந்துச்சு. அந்த கான்செப்ட் எப்படி போகுது? 2040 அந்த மாதிரி காமிச்சிருக்காங்க. ஃபியூச்சரிஸ்டிக்காக நிறைய பண்ணியிருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. விக்கி டைரக்ஷன் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? நல்லா இருந்துச்சு எல்லாமே. ஸ்டோரி பிளாட் எப்படி போகுது இந்த படத்துல உங்களுக்கு? ஸ்டோரி நல்லா டிஃப்ரெண்ட்டாக புதுசாக ஃபியூச்சரிஸ்டிக்காக பண்ணியிருக்காங்க, நல்லா ட்ரை. லைக் சூப்பராக இருந்தது. என்ன பிடிச்சிருந்துச்சு, எப்படி போகுது படம்? நம்மளெல்லாம் 2040 கொண்டு போனதே செம்ம மேட்ரு. ஃப்ரெஷ்ஷாக இருந்தது, செம்ம மேட்ரு. ஸ்டோரி எப்படி இருக்கு? ஸ்டோரி ரொம்ப பிடிச்சிருந்தது. நம்ம கேம் விளாடுற மாதிரி இருந்தது, ஏஐயில் கேம் விளாடுற மாதிரி இருந்தது. செம்மையாக இருந்தது. நல்லா தான் இருந்தது பிரதர். அதெல்லாம் அப்படிதான் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். நல்லா தான் இருந்தது, சூப்பராக இருந்தது. ஐயோ அனி பிரதர் வேற லெவலில். அனி பிரதர் ஸ்டைலில் சொன்னால் உக்கரம் பண்ணியிருக்காப்ல படத்தில், செம்மையாக பண்ணியிருக்காப்ல. தமிழ் சினிமா குட்டை எடுத்து வச்சிருக்காப்ல, அனி சூப்பராக பண்ணியிருக்காப்ல. படம் சூப்பராக இருக்கு சார். என்ன பிடிச்சிருக்கா படத்துல? படத்தில் லவ் தான். லவ் அதே மாதிரி புது கண்டென்ட்டு பார்க்கலாம். பார்ட் 2 வருமானு தெரியல. பார்ட் 2 வந்து சர்ப்ரைஸாக முடிச்சிருக்காங்க. கண்டிப்பாக பார்ட் 2 வரும்னு நினைக்கிறேன். கண்டென்ட் எப்படி இருக்கு? அந்த 2040 வந்து பார்க்கறது எப்படி இருக்கு? படம் நல்லா இருக்கு. லாஸ்ட்டாக ரோபோ கூட ஃபைட் பண்ணது அது ஒரு புதுசாக இருந்தது. 2040 இந்த ஓரளவுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இருக்குது. 2040 வருடம் அதில் காட்டுறாங்க. அந்த இது ஃபுல்லாக 2040 வருடம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த படத்தில் காட்டுறாங்க. 2025 இன்னும் 15 வருஷம் கழிச்சு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதில் காட்டுறாங்க, பார்க்கலாம். சீமான்லாம் அவர் பயங்கரமாக ஃபைட்லாம் பண்ணியிருக்காரு. பார்த்தீங்கன்னா மார்ஷல் ஆர்ட்னு சொல்லிட்டு அந்த கலையை காட்டுறாரு படத்தில். நல்லா இருக்கு. காமெடி நல்லா இருந்தது. தேங்க்யூ. இல்லை நல்லா இருந்தது, டீசெண்டாக இருந்தது. நல்லா பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக எல்லாரும் வந்து பார்க்கணும். ஸோ ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் நல்லா இருந்தது. ஸோ ஓவராலாக படம் வந்து எப்படி ஸ்டோரி எப்படி போகுது? ஸோ ஸ்டோரி வந்து கொஞ்சம் புதுசாக இருக்குது, நல்லா இருக்குது. கான்செப்ட் வந்து ரொம்ப புதுசாக இருக்குது. ஆக்டிங் வந்து எல்லாருமே பக்காவாக பண்ணியிருக்காங்க. ஸோ பிரதீப் வந்து வேற லெவல் பிடிச்சிட்டாரு, சான்ஸ் இல்லை. விக்கி டைரக்ஷன் எப்படி இருந்துச்சு? விக்கி டைரக்ஷன் வந்து ஸ்க்ரீன் பிளே, டைலாக்ஸ் எல்லாமே செம்ம, சான்ஸ் இல்லை. படம் அவ்வளோ நல்லா இருக்கும். மியூசிக் நல்லா இருக்கு. 2005 ஹியூமர்ஸ் அதிகமாக பிரதீப் இருக்கும். படத்தில் ஹியூமர்ஸ் அதிகமாக இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக அதே ஒரு மாதிரியாக கொண்டு போனாங்க. பட் ஆனால் நல்லா இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக மொக்க. செகண்ட் ஆஃப் தான் அந்த ஹியூமர்ஸ் கொண்டு லைட்டாக யோகி பாபால வந்தது. சாங்ஸ் சூப்பராக இருக்குது. பேக்ரவுண்ட் வாய்ஸ் வந்து அனிருத் பக்காவாக பண்ணிடுறாங்க. மற்றபடி படத்தை ஃப்ரீ டைமில் பார்க்கலாம். பட் படம் ஒர்த்தானா ஒர்த்து இல்லை தான். அந்த 40 கட்டம் தான் ஒரு லவ், அந்த ஒரு ஆப் வச்சு தான் ரிலேஷன்ஷிப்பே அது என்னென்னு காட்டுறாங்க. ரிலேஷன் ஓகே சொன்னால் லவ் ஸ்கோருங்குது. லவ் ஸ்கோர் வச்சு தான் லைஃபே டிசைட் பண்ணுற மாதிரி. அதெல்லாம் நம்பர் மாதிரியே இருக்குது அதெல்லாம். ஸோ அதனால சீமான் வந்து அதுதான் மொபைல் அவாய்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கு அவர் நல்லா தான் பண்ணியிருக்காரு. சீமான் நல்லா தான் பண்ணியிருக்காரு. அக்செப்டபிள் கிடையாது. 2026 40 வந்து ராஜீவ்காந்தி இன்டர்னெல்லாம் யூஎஸ் ஹாஸ்பிட்டல் மாரி காட்டியிருக்காங்க. அதெல்லாம் எல்லாம் யூஎஸ் மாரி கட்டுறாங்க. தமிழ்நாடு அக்செப்ட் கிடையாது. அது எப்படி அது 14 இயர்ஸ்ல அப்படி மாறணுமா? கண்டிப்பாக கிடையாது. அது சச் அன் என்டர்டெயின்மெண்ட் மூவி, சூப்பராக இருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு அருணாச்சலம் அந்த மாதிரி படம் பார்த்த ஃபீல் இருக்கு. ஒரு ஃபேமிலியோட கனெக்ட் ஆகுது. குழந்தையெல்லாம் ரொம்ப நல்லா சிரிச்சு என்ஜாய் பண்ணாங்க. ஃபன், லவ் அண்ட் தென் ஹியூமன் கனெக்டிவிட்டி எல்லாமே இருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு ரிலீஸ் ஆன ஃபீல் எங்கேயுமே இல்லை. திருப்பி திருப்பி பார்க்கணுன்ற அந்த தோணுது நமக்கு. அண்ட் தென் சாங்ஸ் எல்லாமே ஆல்ரெடி கேட்டிருக்கோம். இருந்தாலுமே ஃப்ரெஷ்ஷாக கேட்ட மாதிரி நமக்கு கனெக்ட் ஆகுது. தியேட்டரில் எங்கேயுமே போர் அடிக்கலை எந்த சீனுமே. பிரதீப் ரங்கநாதன் சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்காரு. நேச்சுரலாக எப்படி லவ் பண்ணி ஃபெயிலியர் ஆனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கு. அண்ட் தென் எஸ்ஜே சூர்யா அந்த ஃபாதராக வந்திருக்காரு. சீமான் சான்ஸே இல்லை. அரசியல் தாண்டி ஒரு ரெஸ்பெக்ட் வர மாதிரி ஃபாதர் ரோல் இருக்கு. எஸ்ஜே சூர்யா சூப்பர் டான்ஸர், நல்லா இருக்கு. விக்னேஷ் சிவன் ஒரு கம்பேக், ஹேட்ஸ் ஆஃப். எல்லாமே நல்லா இருக்கு. ஃபன், எவ்ரிதிங் ஃபுல் ஃபில். ஸ்டோரி வந்து மெசேஜ் சொல்ற மாதிரி தான் இருக்கு. எங்கேயுமே வந்து என்ன இந்த மாதிரி படம் எடுத்துட்டாங்களே அப்படி தோணல. ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் வந்து 2040 இப்படி இருந்தா நல்லா இருக்கும்
இருக்கும், தமிழ்நாடு வந்து முன்னேறான், சென்னை இப்படி பார்த்தா சூப்பராக இருந்தது. எஸ், கன்வின்சிங்காக தான் இருக்கு. எங்கேயுமே தப்பான ஒரு மெசேஜ் கொடுக்கல. மொபைலுக்கு அடிக்ட் ஆகாதீங்கன்னு சொல்றாங்க இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு. அண்ட் தென் லவ் பண்ணும்போது பீப்புள் வேல்யூ பண்ணி, உங்களை யார் வந்து வேல்யூ பண்றாங்களோ அவங்கள லவ் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் லைஃப். அந்த மாதிரி சூப்பராக இருந்தது. ஃபேமிலியாக வந்து வாட்ச் பண்ணலாம். நான் ஃபேமிலியாக தான் வந்திருக்கேன். இப்போ பார்த்துருக்கேன். முடிஞ்சா இன்னைக்கு திருப்பி இன்னொரு ஷோ போக முடிஞ்சா கூட போயிடுவேன், டிக்கெட் கிடச்சதுனா. ஸ்டோரி வந்து நெக்ஸ்ட் லெவல் ஸ்டோரி. அதாவது எப்படி சொல்றதுன்னா, இப்போ நம்ம கரண்டாக வாழ்ந்துட்டு இருக்க லைஃபோட வேற லெவல் ஸ்டோரி. 2040-50ல நம்ம தமிழ்நாடு அதெல்லாம் காமிச்சிருக்காங்க. படம் வந்து வேற லெவலில் இருக்கு, வேற லுக்ல வந்திருக்கு படம். விக்னேஷ் சிவன் செமையா பண்ணியிருக்காரு. அனிப்ரோ வந்து ராக் பண்ணிட்டாரு ஃபுல்லாவே. படத்தில் வாய்ஸ் ஓவரும் கொடுத்துருக்காரு. சூப்பராக இருக்கு படம். படம் வந்து நான் ஓரளவுக்கு ஆவரேஜாக இருக்க மூவின்னு பார்த்துட்டு தான் வந்தேன். பட் ஆனால் படம் பார்த்தீங்கன்னா என்னோட எக்ஸ்பெக்டேஷனை விட பீட் பண்ணிடுச்சு. படம் செம்மையாக இருக்கு. படம் கண்டிப்பாக வந்து 100 crore ப்ளஸ் வந்து அடிக்கும் கண்டிப்பாக. பிரதீப்போட இன்னொரு படம், இந்த படம் வந்து கண்டிப்பாக 100 crore ப்ளஸ் வரும். இது வரைக்கும் நடிச்சதை விட இந்த படத்தில் வந்து நிறைய இருக்கு. இந்த படம் ஆக்சுவலாக 3 வருஷத்துக்கு முன்னாடி வந்த படம் நினைக்கிறேன், எடுத்த படம் நினைக்கிறேன். பட் இந்த படம் வந்து அந்த மாதிரி தெரியவே இல்லை எதுவுமே. இப்போ ரீசெண்டாக எடுத்த மாதிரி தெரியுது படம் எல்லாமே.